ஹலோ நண்பா, ரெசல்மேனியா 40 மெயின் event கண்டிப்பாக WWE ஃபேன்ஸ்க்கு மறக்க முடியாத ஒரு மேட்சாக இருக்கும். ட்ரைபிள் சீஃப் ரோமன் ரெயின்ஸோட 1316 டேஸ் டைட்டில் ரெயின் அஃபிஷியலாக முடிஞ்சு போன நாள். இன்னொரு பக்கம் கோடி ரோட்ஸ் அவரோட ஸ்டோரியை ஃபினிஷ் பண்ணாரு. ரோமன் கோடியை தாண்டி நிறைய விஷயம் இந்த மேட்சை வந்துட்டு ஸ்பெஷல் ஆக்குச்சு. முதல் விஷயம் ராக் இன்வால்வ் ஆனது தான். கோடி ராயல் ரம்பிள் வின் பண்ணதால வேர்ல்ட் சாம்பியன் செத் ராலன்ஸ் இல்லாட்டி WWE சாம்பியன் ரோமனை ரெசல்மேனியாவில் ஃபேஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருந்துச்சு. கோடி ரெசல்மேனியா 39ல கூட ரோமன் கிட்ட தோத்து சாம்பியன்ஷிப்பை ஜெயிக்க முடியாம போச்சு. அதனால கோடி ரோமனை தான் சூஸ் பண்ணுவார்னு ஒரு எதிர்பார்ப்பு இருந்துச்சு. இங்க செலக்ட் பண்ண வேண்டியதே கோடி தானே. ஆனா செத் ராலன்ஸ் அவரை செலக்ட் பண்ண சொல்லி வந்து கெஞ்சிட்டு இருந்தாரு. அப்பயுமே கோடி ஒரு குழப்பத்துல தான் இருந்தாரு. அப்பதான் கோடி சொல்றாரு, ரோமனை இப்ப நான் ரெசல் பண்ண போறதில்ல, அதுக்கு வேற ஒரு ஆள் இருக்காங்க. யாருன்னு பார்த்தா நம்ம பீப்புள்ஸ் சாம்பியன் ராக் வந்துட்டாரு. அந்த மோமெண்ட் சரியான சவுண்ட் இருந்துச்சு. ஏன்னா ராக் வர்சஸ் ரோமன் ரெயின்ஸ் ஒரு ட்ரீம் மேட்ச். ரொம்ப வருஷமா ஃபேன்ஸ் இந்த மேட்சுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். அது ஒரு வழியா நடக்க போகுதுன்னு இருந்துச்சு. அது மட்டும் இல்ல, பிளட் லைன் ஸ்டோரி லைன் அப்போ பீக்ல போயிட்டு இருந்துச்சு. ராக் வர்சஸ் ரோமன் ரெயின்ஸ் மேட்ச் வந்துட்டு WWE சாம்பியன்ஷிப் மட்டும் இல்லாம ஹெட் ஆஃப் த டேபிள் யாருன்னு ரெசல் பண்ற மாதிரி இருந்திருக்கும். அந்த அளவுக்கு ஒரு பெரிய மேட்ச் தான் அது. திடீர்னு பார்த்தா சோஷியல் மீடியாவில் கோடிக்கு ஃபேன் சப்போர்ட் பயங்கரமாக வந்துட்டு இருந்தது. கோடியை வந்து WWE மார்க்கம் பண்ணுறாங்க, ராக் கோடியோட ஸ்பாட் எடுக்க பார்க்குறாருன்னு ஆன்லைனில் WWE ஃபேன்ஸ் ஒப்பீனியன் சொன்னதும் WWE வேற வழி இல்லாமல் ராக் வர்சஸ் ரோமன் ரெயின்ஸ் மேட்சை வந்து கேன்சல் பண்ணிட்டு இப்போ ரோமன் வர்சஸ் கோடியை மாற்ற வேண்டிய ஒரு கட்டாயம் ஆயிடுச்சு. ஆனால் WWEனால ராக்கையும் விட முடியாது. ஏன்னா ராக் பயங்கரமான ஸ்டார் பவர் இருக்கு. எப்பயுமே ஃபேன்ஸை மதிக்காத ட்ரிபிள் எச் இப்போ ஃபேன்ஸ்க்காக கோடி வர்சஸ் ரோமன் மேட்ச் ஸ்டோரி லைன் கொண்டு போனாங்க. ரெசல்மேனியா 40 கிக் ஆஃப் ஷோவில் தான் பயங்கரமான செக்மெண்ட் வச்சு WWE சம்பவமே பண்ணிட்டாங்க. கோடி ரோமனை தான் சூஸ் பண்ணுவேன் அப்படின்னு ஓப்பனாக சொல்லிட்டாரு. அப்போ ப்ரோமோ செக்மெண்ட் பார்த்தீங்கன்னா பயங்கர பர்சனல் ஆயிரும். ரோமன் கோடி அப்பா பற்றி பேசிடுவாரு. கோடி ரோமன் ஃபேமிலி பற்றி தப்பாக பேசினதும் ராக் டென்ஷன் ஆயிடுவாரு. ஏன்னா ராக்கு ரோமன்லாம் கசில்னால ராக் கோடி வந்து அரைஞ்சிருவாரு. இதுக்கு அப்புறம் தான் ரெசல்மேனியா 40க்கே செம ஹைப் கிடச்சது. ரெசல்மேனியா 40 நைட் 1 நைட் 2 ரெண்டு மெயின் eventமே இந்த ஸ்டோரி லைன் தான். நைட் 1ல பார்த்தீங்கன்னா ராக் ரோமன் ரெயின்ஸ் வர்சஸ் கோடி ரோட்ஸ் செத் ராலன்ஸ் ஒரு டாக் டீம் மேட்ச் புக் பண்ணுவாங்க. நைட் 2ல வந்து ரோமன் ரெயின்ஸ் வர்சஸ் கோடி ரோட்ஸ் WWE சாம்பியன்ஷிப் மேட்ச் வந்து புக் பண்ணியிருப்பாங்க. ஆனால் இந்த டைமில் ராக் ரோமன் எதிராக திரும்பி ரோமனை தோக்கடிச்சிருவாங்கன்னு நினச்சேன். அது கண்டிப்பாக ஒரு பெரிய மூமெண்ட்டாக தான் இருந்திருக்கும். அந்த நைட் 1 டாக் டீம் மேட்ச் பார்த்தீங்கன்னா செமையாக போயிட்டு இருந்துச்சு. ஒரு பாயிண்ட்ல ரோமன் ராக்கை வேற ஸ்பியர் போட்டுருவாரு. ஆனால் ராக்கு ரோமன் விட்டே தராமல் மொரட்டடி அடித்து எப்படியோ ஜெயிச்சிருவாங்க. இந்த மேட்ச்ல வந்துட்டு ராக் தான் கோடியுமே பின் பண்ணி ரோமனும் ராக்கும் வின் பண்ணியிருப்பாங்க. அந்த மோமெண்ட் பார்த்தீங்கன்னா பிளட் லைன் இன்னுமே ஸ்ட்ராங் ஆயிருச்சு. அவங்கள ஒன்றுமே பண்ண முடியாது, கோடியெல்லாம் எப்படா ஸ்டோரி ஃபினிஷ் பண்ணுவார் அப்படிங்கிற மாதிரி ஃபேன்ஸ்குள்ள ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருந்தது. அடுத்து பார்த்தீங்கன்னா நைட் 2 மெயின் event நடக்கும். ரோமன் கோடியும் தான் அடிச்சுக்குவாங்க. வழக்கம் போல் ரோமனுக்கு ஹெல்ப் பண்ண பிளட் லைன் மெம்பர்ஸ் வர ஆரம்பிப்பாங்க. ஜிம்மி ஊசோ வந்து கோடியை அடிச்சிருவாரு. அப்போ கோடிக்கு சப்போர்ட்டாக ஜே ஊசோ வருவார். ஆக்சுவலாக ஜே ஊசோவுமே பிளட் லைன் தான் அவங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். ஆனால் அந்த டைமில் பார்த்தீங்கன்னா ஜே ஊசோ பிளட் லைன் எதிராக இருந்தார். ஜே ஊசோ ஜிம்மி ஊசோவுமே அடிச்சுப்பாங்க. ஜேத்து ரோமனுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு சோலோ சிக்கோவா வருவார். அப்போ கோடிக்கு ஹெல்ப் பண்ண ஜான்சினா வந்து அடிப்பார். இப்போ தான் நாஸ்டால்ஜியா மூமெண்ட்டே நடக்கும். ஃபைனல் பாஸ் ராக் வருவார். சீனாவும் ராக்கும் ஃபேஸ் டு ஃபேஸ் வருவாங்க. ஆனால் ராக் வந்து சீனாக்கு ராக் பாட்டம் போட்டு அனுப்பிடுவார். ராக் அடிக்க செத் ராலன்ஸ் வருவார். ஆனால் ராலன்ஸ் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே வந்து அவர் ஒரு முன்னாடி மேட்சஸில் செமையாக அடி வாங்கியிருப்பார். ராலன்ஸ் வராப்பியே ரோமனை அடித்து துரத்தி விட்ருவாரு. ராக் ரெடியாக ஆகிட்டாரு கோடியை பிடிச்சி மரணடி கொடுத்துர்லான்னு. அப்போ தான் கோடியை வந்துட்டு ஹெல்ப் பண்ண அண்டர்டேக்கர் வருவார். ராக்கு சொக்ஸ்லாம் போட்டுருவாங்க. அப்புறம் ரோமனுக்கு ஒரு மோமெண்ட்டே வரும். சேர் வச்சு கோடியை அடித்து மேட்ச் ஜெயிச்சிருக்கலாம். ஆனால் இன்னொரு பக்கம் ரோமனுக்கு ராலின்ஸை அடித்து ஷீல்ட் பிட்ரேயலுக்கு ரிவெஞ்ச் எடுக்கிற ஒரு வாய்ப்புமே இருக்கும். அப்போ ரோமன் வந்துட்டு ராலின்ஸை அடிச்சிருவாரு. கோடி அந்த மோமெண்ட்டை அட்வான்டேஜ் எடுத்து ரோமனுக்கு கிராஸ் ரோட்ஸ் போட்டு மேட்சை வின் பண்ணிடுவார். என்னதான் அந்த டைம் பெரிய ட்ரைபிள் சீஃபாக இருந்தால் கூட அவருக்கு அந்த ஷீல்ட் பிட்ரேயல் எவ்வளோ எமோஷனல் மூமெண்ட்டாக இருந்திருக்கு பாருங்க. அதனால் அவர் மேட்சுமே தோக்க வேண்டி இருந்துச்சு. மேட்சோட ஃபினிஷிங்கில் 2 சம்பவம் நடக்குது. ஃபேன்ஸ்குள்ளே 2 வகையான எமோஷன்ஸ் கண்டிப்பாக இருந்திருக்கும். ஒரு பக்கம் ட்ரைபிள் சீஃப் ரோமன் ரெயின்ஸ் 1316 டேஸ் சாம்பியன்ஷிப் ரெயின் வந்துட்டு முடியுது. கடந்த WWE பிஸ்னஸை தூக்கி நிறுத்தினதே ஐகானிக் பிளட் லைன் ஸ்டோரி லைனும் ரோமன் ரெயின்ஸோட டைட்டில் ரெயினும் தான். அது இப்போ முடிஞ்சிருச்சு. இன்னொரு பக்கம் கோடிக்காக ஆன்லைனில் சப்போர்ட் பண்ண அவ்வளோ ஃபேன்ஸ்க்கும் கோடி ஸ்டோரி ஃபினிஷ் பண்ணது பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பாங்க. மேட்ச் முடிஞ்ச அப்புறம் நிறைய ரெஸ்லர்ஸ் கோடி கூட செலிப்ரேட் பண்ண வந்திருப்பாங்க. ஆனால் பக்கம் ரோமன், பால் ஹேமன், ராக்லாம் மேட்சை தொத்துட்டு சோகமாக போவாங்க. இந்த ஸ்டோரி லைன் எத்தனை பேருக்கு ஃபேவரட்னு தெரியல. ஆனால் கோடினால ராக் வர்சஸ் ரோமன் மேட்ச் நடக்காமையே போயிடுச்சுன்னு எனக்கு ஒரு வருத்தம் இருக்க தான் செய்யுது. ஏன்னா ராக்கோட மூவி ஷெட்யூல்னால அவர் நினச்சப்போல WWEக்கு வந்துட்டே இருக்க முடியாது. ஆனால் ரெசல்மேனியா 40க்கு ராக் WWEக்கு ஃபுல் கமிட்மெண்ட் கொடுத்துமே அந்த மேட்ச் நடக்காமல் போயிருச்சு. இந்த உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். டாக் ஷோ தமிழ் 2.0 WWE தமிழ் ஃபேன்ஸ்க்காக ஸ்டார்ட் பண்ண புது சேனல். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்ப்போம். பை கைஸ்.